அவ வந்து ஒரு பையனா பொறந்திருந்தான்னா, இந்நேரத்துக்கு வந்து நாங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணியிருந்திருப்போம். இப்படிதான் எல்லாரும் வந்து கலாய்ப்பா அதுக்காக வந்துட்டு அந்த மாரின்றது கிடையாது. Where is my friendship band? Where is my friendship band? What is this? Invisible Did you friendship know it's band. Friendship Day? Yes. ஃப்ரெண்ட்ஷிப் நெறைய பேர் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் கேள்விப்பட்டிருப்பீங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் பேசியிருப்பீங்க. சின்னமா ஒரு டியூஷன்ல ஒரு கிளாஸ்ல ஆரம்பிச்சுச்சு. அப்படி ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ வரைக்கும் ஒரு 3 to 5 இயர்ஸ் கிட்ட. கூடவே இருக்கும். இத விட ரொம்ப முக்கியமான விஷயம் பூமர் மாரி பேசுவா. அது சின்ன வயசுலேருந்து இப்ப வரைக்கும் புரியாது. பட் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவ அன்னைக்கு சொன்னது கரெக்ட்டா தானே இருந்துச்சு. கரெக்ட்டா தான் இருக்கும். Yeah, she's going to take care of my kids. How will I go out with my husband? She's going to take care, and then I'll take care of her kids. விருக்ஷா, ஸ்வேதா, ஜெயஸ்ரீ, Shreya, ரசிகா, ரிஷிதா, சௌஜிதா, ஜான்வி. சாகித்யா. ஃப்ரெண்ட்ஷிப் டே வரப்போகுது. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எதனா சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். என்ன சொல்லலாம்? என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப யாராலயும் அவளுக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது அவளுக்கு நல்லாவே தெரியும். அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது அப்படியே கன்டின்யூ ஆகணும்ன்ட்டு ஆசைப்படுறேன். ஓகே மேம். இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல. இப்போ அவங்க என்ன மாரி டார்ச்சர்லாம் உங்களுக்கு குடுப்பாங்க? அவ என்ன மாரி டார்ச்சர் குடுப்பான்னா, இந்த கேர்ல்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்துட்டு தொட்டு பேசுறது, கட்டி பிடிச்சுக்கிறது, செல்லக்குட்டி, அழகா இருக்கடி செல்லம், அப்படிலாம் சொல்லிப்பாங்கல்ல. 2 பேருமே அப்படி கிடையாது. அவளுக்கு வந்து அந்த டச் லவ் லாங்குவேஜ் வந்து டச் கிடையாது. எதா இருந்தாலும் டிஸ்டன்ஸ்லயே பேசு, எதா இருந்தாலும் இதுலயே பேசு. நான் அவள கட்டி போய் முத்தம் குடுக்கலான்னு வந்தா கூட சீன்னு சொல்லிட்டு ஓடி போயிருவா. அவ அந்த மாதிரி ஒரு ஆளு. பட் எனக்கு வந்து எப்படின்னா, அவள வந்து என்னுடைய லவ் லாங்குவேஜ் வந்து டச் பண்ணி, ஃபீல் பண்ணி பண்றது தான். அத விட ரொம்ப முக்கியமான விஷயம் பூமர் மாரி பேசுவா. அது சின்ன வயசுலேருந்து இப்ப வரைக்கும் புரியாது. பட் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, அவ அன்னைக்கு சொன்னது கரெக்ட்டா தானே இருந்துச்சு. கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ பூமர் மாரி பேசும்போது கொஞ்சம் டார்ச்சரா இருக்கும். மத்தபடி ஓகே தான். ஓகே. ஹவ் மெச்சூர்ட் ஷி இஸ். அதான் சொன்னேன்ல. அவ வந்து ஒரு பையனா பொறந்திருந்தான்னா, இந்நேரத்துக்கு வந்து நாங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணியிருந்திருப்போம். இப்படிதான் எல்லாரும் வந்து கலாய்ப்பா அதுக்காக வந்துட்டு அந்த மாரின்றது கிடையாது. அவ என்ன பாத்துக்கிற விதம், டேக் கேர் பண்ணிக்கிற விதம். அதாவது ஊருக்கு யுஎஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எனக்கும் கல்யாணம் ஆயிருந்துச்சு. அவளுக்குமே கல்யாணம் 1 வீக் வந்து நான் என் ஹஸ்பண்ட விட்டு அவளோட தான் வந்து அவங்க வந்து தனியா இருந்தாங்க. அவங்க கூட தான் நான் இருந்தேனே. 1 வீக் ஃபுல்லாவே நான் அவளோட தான் இருந்தேன். இன்ஃபாக்ட் அவ ஊருக்கு போறான்னு தெரிஞ்சோனே, நாங்க 2 பேர் மட்டும் கோவா போனோம். இப்ப வரைக்கும் என் ஹஸ்பண்டும் கோவா போனதில்ல. அவ ஹஸ்பண்டும் கோவா போனதில்ல. நாங்க 2 பேர் மட்டும் தனியா வந்துட்டு கோவா போயிட்டு வந்தோம். அவ ஊருக்கு யுஎஸ்க்கு கிளம்புறா. ஏன்னா எப்ப திரும்ப வருவாங்கன்றது வொர்க் விசாவுக்காக போனா. எப்ப திரும்ப வருவான்றது தெரியாது. அதனால கொஞ்சம் ட்ரிப் என்ஜாய் பண்ணுவோம். அந்த மெமரீஸ் எல்லாம் கேதர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க 2 பேர் அந்த அளவுக்கு வந்து எங்க 2 பேரோட பாண்டிங் இருக்கும். ஓகே. ஹேப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. அவளுக்கு மட்டும் இல்ல, என்ன சுத்தி இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும். சொன்ன மாரி என் கல்யாணமே எங்க ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் நடந்துச்சு. அவங்க இல்லன்னா வந்துட்டு கண்டிப்பா வந்து அந்த கல்யாணம் எந்த அளவுக்கு நடந்திருக்கும்ன்றது தெரியாது. ஸோ என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ஹேப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. I did not know this. ஓகே. நவ் யூ நோ. Yes. ஓகே. டுமாரோ ஃப்ரெண்ட்ஷிப் டே. யூ வாண்ட் டு விஷ் யுவர் ஃப்ரெண்ட். கேன் யூ? Uh, I think my friend needs to wish me first. Because where is my friendship band? Where is my friendship band? What is this? Invisible Did you friendship know it's band. Friendship Day? Yes. Why did you not tell me? See, so she deserves to give me. No, she is supposed to give me a gift because she knew it. So first she will give my birthday gift to me, then I will give her friendship gift. So this is how we wish each other Friendships Day. How you meet each other? We are classmates, and now we are roommates, and now according to our college, we are also siblings. Okay. Which college do you study? VIT. VI. VIT. Okay. Where you from? I'm from Uttarakhand. I'm from Mumbai. Okay. Just you meet in college. Yeah, we have been friends for 1 year now. Yes. Okay. What is your dark secret to your friend? What is Dark secret. top secret? No, I can't share that because she knows my secrets. Mine Neither are can worse. I think what I can say is she has a really beautiful smile and she should keep that on. So I This would is do a taunt because she thinks somebody's trying to steal my smile. I think that's the big secret. Okay. In case you married, and Yes. you also married, this friendship. Yeah, she's going to take care of my kids. How will I go out with my husband? She's going to take care, and then I'll take care of her kids. Yeah. Wow. Nice. And I hope you all find an amazing friend like her. Like her too. That's all.
இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க எதனா ஒரு விஷ் பண்ணணும், இல்ல அவங்கள பத்தி சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். ஓகே. ஸோ இங்கே என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. யாரும் தேவையில்ல. ஃப்ரெண்ட் இருக்காங்க. எப்படி பழகுனோம், எங்க பழகலாம்னு தெரியல. ஆனா இல்லையா? பழகிட்டோம். ஆமா. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எங்க ஃப்ரெண்ட்ஷிப்? ஒரு டியூஷன் ஃப்ரெண்ட்ஷிப். நெறைய பேர் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் கேள்விப்பட்டிருப்பீங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் பேசிருப்பீங்க. சின்னமா ஒரு டியூஷன்ல ஒரு கிளாஸ்ல ஆரம்பிச்சுச்சு. அப்படி ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ வரைக்கும் ஒரு 3 to 5 இயர்ஸ் கிட்ட. கூடவே இருக்கும். 5 இயர்ஸ் மேலே வந்து டிராவல் ஓகே. பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்த கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நிலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருக்கு. கண்டிப்பா கிடையாது. பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சும் டெய்லி டீ டீ கடைக்கு போனோம். அப்படி சும்மா துணி கடைக்கு போனோம் அப்படின்னு இருக்கும். கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி கிடையாது. இப்ப நான் 12 மணிக்கு 2 வருஷம் கழிச்சு 12 மணிக்கு கால் பண்ணா கூட சொல்றி அதே அதே response தான் வரும். வைபோட தான் இருப்போம். அப்படியா? நீங்க வந்து பாய்ஸ்லாம் வந்து டெய்லி மீட் பண்ணுவீங்க. சொல்லுவாங்க பாய்ஸ் தான் என்னன்னா இருந்தாலும் பொண்ணுங்கலாம் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்பீங்க. ஆனா அப்படிலாம் இல்ல. ஆமா. கேர்ள்ஸும் பாய்ஸ் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் அதை கேர்ள்ஸ். விட அதிகமாவே இருப்பாங்க. இப்ப நான் போடுற ட்ரெஸ் அது போட்டுக்கிறா இருக்கட்டும். எல்லாமே பாய்ஸ்லயும் இருக்கும். ஆனா கேர்ள்ஸ்ட இன்னும் நிறையவே பாய்ஸ்லாம் சும்மா கெட் ரெடி வித் மீ அப்படியே இருக்கும். இங்க வந்து மேக்கப் ஷேர் பண்றதுல இருந்து ஸ்கின் கேர் டிப்ஸ் ஷேர் பண்றதுல இருந்து எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே ஷேர் பண்றதா இருக்கும். அதனால அந்த வைப்ல இருந்து அதெல்லாம் மித் தான் நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்றீங்களா? நீங்க 2 பேரும் எதனா கிரைம் சீன் எதனா பண்ணியிருக்கீங்களா? 2 பேர் சேர்ந்து? கிரைம் சீன் வந்து டியூஷன் வந்து வீட்ல சொல்லிட்டு டியூஷன் போறோம் தான் சொல்லுவோம். ஆனா டியூஷன் போக மாட்டோம். வேற ஏதோ இவ வந்து ஊருக்கே போயிருப்போம். கட் அடிச்சு எங்க வீட்டுக்கு வந்துருவா. ஆமா. இல்லனா வந்து அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி அம்மா நான் ஆமா. விருக்ஷா வீட்டுக்கு போறேன்பான்பா. எங்க அம்மா ஃபோன் பண்ணுவாங்கடி உங்க வீட்ல தான் இருக்கேன்னு சொல்லிரு இப்ப கூட- அப்படின்பா. இப்ப கூட அவ அப்படிதான் வந்திருக்கா. என் வீட்ல இப்ப கூட அப்படிதான் சொல்லிட்டு வந்திருக்கோம். ஹாப்பி டு ஹேவ் யூ. சேம் டு யூ. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. Very happy friendship day. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. Happy friendship day. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. Happy friendship day. Happy friendship day to all my friends.